ஜனவரி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை எபிரேயருக்கு 7வது அதிகாரம் 1 5 வசனங்களும் மீண்டும் 15 17 வசனங்கள். தலைமை மெல்கிசேதேக் அவருக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் வந்தபோது 4வது வசனம், நம் குலமுதல் ஆபிரகாமோ தாம் போரில் கைப்பற்றிய பொருள்களில் 10 ஒரு பங்கை இவருக்கு அளித்தார் என்றால் எத்தனை பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். லேவி குலத்திலே குருத்துவ பணி செய்வர்கள் திருச்சட்டப்படி ஒரு பங்கு பெற என்பது கட்டளை. ஆகவே அந்த மெல்கிசேதேக் 10 ஒரு பங்கு மோசே கொடுக்கிறார் என்றால் உண்மையிலே அவர் இறைமகனாக வாழ்பவராக சார்ந்து கொண்டவராக இருக்கிறார். அதை அவர் எதிர்கொண்டு சென்றதினால் அவர் நிறைவுள்ளவராக தலைமை குருவாக என்றென்றைக்கும் அவர் இருக்கின்றார். இதைதான் மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருந்தால் இன்னும் அதிகமான தெளிவாக இருக்கும். ஆகவே அழியாத வாழ்வை இந்த மெல்கிசேதேக் குருவாக தோன்றி என்றென்றும் குருவாக தன்னையே அர்ப்பணி தன்னையே பலியாக்கி அவர் உண்மையான பலிப்பொருளாக பிதாவிடத்தில் கொடுத்தார். ஆகவே நாம் என்றென்றும் குருவாக இருக்கிறார். தந்தையுடைய வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார். செவிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, தலைமை குருவாக மெல்கிசேதேக் முறைப்படி வந்த மற்ற குருக்களை போலல்லாமல் ஆபிரகாம் 10 ஒரு பங்கு அவருக்கு கொடுத்து அவரை நிறைவு செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து உண்மையிலேயே தலைமை குருவாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த பங்கு எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர். நாங்களும் உமது சமூகத்திலே உமது உரிமையிலே பங்கேற்று நாங்களும் ஒரு பங்காளிகளாக எங்கள் இருக்கிறார்கள். நல்ல